வணக்கம். திரையரங்கம் எக்கோ. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் தின்ஜித் ஐயத்தான். இவர் வெற்றி பெற்ற கிஷ்கிந்தா காண்டம் என்ற மலையாள திரைப்படத்தை இயக்கியவர். இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிகளில் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்திருக்கிறது. படத்தினுடைய ஆரம்பத்திலேயே இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்குன்னு அப்படின்ற வனப்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்திற்கு மோகன் போத்தன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய வினீத் வராரு. அவர் கையில் ஒரு உயர்தர நாய் இருக்குது. பல மேடுகளையும் மலைகளையும் கற்களையும் பாறைகளையும் தாண்டி ஒரு காட்டினுடைய மையப்பகுதிக்கு எதற்காக மோகன் போத்தன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய வினீத் வந்திருக்கிறார் அப்படின்ற கேள்வி நமக்கு வரும் இல்லையா. அவர் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட கரியாச்சன் அப்படின்ற ஒரு மனிதரை பற்றி விசாரிக்கிறார். அந்த கரியாச்சன்றவர் யார் அப்படின்னா, பல நாய்களை வளர்த்து கொண்டு அந்த நாய்களை ப்ரீடிங் அப்படின்றோம் இல்லையா, அந்த ப்ரீடிங் முறையில் பல உயர்தர நாய்களை உருவாக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் அவர். அந்த கரியாச்சனை தேடி அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு எங்கோ இருந்து மோகன் போத்தன் என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய வினீத் ஏன் வர வேண்டும்? இது ஒரு பக்கம். நேவியில் பணியாற்றக்கூடிய நரேன் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதே கரியாச்சனை தேடி காட்டுப்பகுதிக்கு வருகிறார். அவர் ஏன் கரியாச்சனை தேட வேண்டும்? காவல்துறையில் பணியாற்றக்கூடிய 2 அதிகாரிகள் கரியாச்சனை தேடி வனத்தின் வேறொரு பகுதிக்கு வலை வீசுகிறார்கள். அவர்கள் ஏன் கரியாச்சனை தேட வேண்டும்? யார் அந்த கரியாச்சன்? பல வருடங்களுக்கு முன்னால் கரியாச்சனும் மோகன் போத்தனும் மலேசியாவிற்கு சென்றிருக்கிறார்கள். நாய்கள் பிரீடிங் விஷயமாக அவர்கள் அங்கு சென்றவர்கள் சோயி என்ற மலேசியாவைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை சந்திக்கிறார்கள். அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு கணவன் இருக்கிறான். சில நாட்களுக்கு பிறகு அந்த கணவன் இறந்து விட்டதாக கரியாச்சன் அந்த பெண்ணிடம் கூறுகிறான். அந்த மனிதனை கொன்றவனே கரியாச்சன்தான் என்று பின்னர் தெரிய வருகிறது. நாளடைவில் இறந்த அந்த மனிதனின் மனைவியான சோயியை தன்னுடைய மனைவியாக கரியாச்சன் ஆக்கி கொள்கிறான். அதற்கு பிறகு கரியாச்சனுக்கும் அவனுடைய நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய மோகன் போத்தனுக்கும் இடையே நட்பில் விரிசல் உண்டாகிறது. சில சதி திட்டங்களை தீட்டி மோகன் போத்தனையே சிறைக்கு கரியாச்சன் அனுப்பி வைக்கிறான். சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்த மோகன் போத்தன் தன்னை சிறைக்கு அனுப்பி வைத்த என்றோ தனக்கு நண்பனாக இருந்த அந்த கரியாச்சனை நேரில் சந்திக்க வேண்டும், அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மோகன் போத்தன் இருக்கிறான். அந்த எண்ணத்துடன் தான் அவன் இப்போது அந்த காட்டுப்பகுதிக்கு வந்திருக்கிறான். இது ஒரு புறம் இருக்க, அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் குடியிருக்கிறாள் சோயி என்று பல வருடங்களுக்கு முன்பு மலேசியாவில் அழைக்கப்பட்ட அந்த பெண் வேறொரு பெயருடன். இப்போது அவளுடைய பெயர் மிலாத்தி சேட்டத்தி. மலேய சேட்டத்தி என்று அழைக்கப்பட்ட பெயர் காலப்போக்கில் சிறிது சிறிதாக மாறி மிலாத்தி சேட்டத்தி என்று ஆகிவிடுகிறது. அவளுக்கு எப்போதும் உரு துணையாக இருக்கக்கூடிய இளைஞன் பியோஸ். அவளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் பார்த்து கொள்பவன் அவன்தான். அவனை அங்கு இருக்கும்படி நியமித்தவன் கரியாச்சன். அவர்களுக்கு எந்த விதமான சேதமும் உண்டாகக்கூடாது என்பதற்காக பல நாய்கள் அங்கு இருக்கின்றன. அனைத்துமே உயர்தர நாய்கள். அந்த நாய்களை தாண்டி யாரும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லவே முடியாது. எனினும் பல தடைகளை தாண்டி அந்த இருவரையும் மோகன் போத்தன்
சென்று பார்க்கிறான். நேவி அதிகாரியாக வரக்கூடிய நரேனும் சென்று பார்க்கிறார். அந்த இளைஞனான பியோஸுக்கும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இருவருக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் உண்டாகி அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த இருவரும் அந்த இளைஞனால் விபரீத முடிவை இறுதியில் அடைகின்றனர். ஒரு கட்டத்தில் பியோஸ் என்ற அந்த இளைஞனால் மோகன் போத்தன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய வினீத்தும் அந்த மலைப்பகுதியிலேயே மரணத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. இதற்கிடையே கரியாச்சன் இப்போது தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மிலாத்தி சேட்டத்தியை பார்ப்பதற்காக வரக்கூடிய காட்சிகளும் நமக்கு காட்டப்படுகின்றன. அவருடைய ஆடை முழுவதும் இரத்தக்கரை. அந்த இரத்தக்கரை ஏன் உண்டானது, யாரால் உண்டானது, எதற்காக? படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் எதிர்பாராத ஒரு திருப்பம் உண்டாகிறது. அதை பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். மோகன் போத்தன் கதாபாத்திரத்தில் வினீத் அருமையாக நடித்திருக்கிறார். மாறுபட்ட இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். படம் முழுக்க வரக்கூடிய பியோஸ் என்ற அந்த இளைஞனின் கதாபாத்திரத்தில் சந்தீப் பிரதீப் இயல்பாக நடித்திருக்கிறார். தன்னுடைய தனித்துவ நடிப்பை அந்த கதாபாத்திரத்திற்கு வழங்கி அந்த கதாபாத்திரத்தை எங்கோ உயரத்திற்கு படம் முழுக்க இவர் கொண்டு சென்றிருக்கிறார். கப்பற்படை அதிகாரியாக வரக்கூடிய நரேன் கதாபாத்திரம் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரை வருகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவர் எழுப்பக்கூடிய கேள்விதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய திருப்பத்திற்கு காரணமாக அமைகிறது. பியானா மாமின் இவர்தான் மிலாத்தி சேட்டத்தி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு 100% இவர் உயிரூட்டி இருக்கிறார். படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பிறகும் இவர் நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடித்து வாழ்கிறார் என்பதுதான் உண்மை. ஜிம் செய் ஃபை இவர்தான் சோயி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளம் நடிகை. அழகான இந்த நடிகை அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய இதயங்களில் ஆழமாக பதிய வைக்கிறார். பினு பாப்பு சப் இன்ஸ்பெக்டர் சுகுமாரனாக வந்து தன்னுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சௌரப் சச்தேவா இவர்தான் கரியாச்சன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் மிகவும் பொருத்தமாக இருக்கிறார். அப்பூட்டி என்ற கதாபாத்திரத்தில் அசோகன் நடித்திருக்கிறார். அருமையாக நடிக்கக்கூடிய இந்த நடிகர் இந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய திறமையின் மூலம் சிறப்பை சேர்த்திருக்கிறார். ஷாகிர் முகமத் இவர் பாப்பச்சன் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறார். அந்த கதாபாத்திரத்தில் மிகவும் இயல்பாக இவர் நடித்திருக்கிறார். பாகுல் ரமேஷ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அடர்ந்த காட்டுப்பகுதியில் படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய சினிமாட்டோகிராஃபி திறமையின் மூலம் மிகச்சிறந்த பங்களிப்பை இவர் செய்திருக்கிறார். இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் எழுதியிருப்பவர். ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடிய இவர் கதையையும் எழுதியிருக்கிறார் என்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். சூரஜ் இஎஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். இவருடைய எடிட்டிங் பணி மிகவும் சீராக இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. சஜீஷ் தாமரசேரி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனர். தன்னுடைய ஆர்ட் டைரக்ஷன் பணியை பாராட்டக்கூடிய அளவிற்கு இவர் செய்திருக்கிறார். ஒரு மாறுபட்ட கதை கருவை வைத்து திஞ்சித் ஐயத்தான் எக்கோ திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அதற்காக தனிப்பட்ட முறையில் நான் அவரை பாராட்டுகிறேன். முற்றிலும் மாறுபட்ட ஒரு மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எக்கோ திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.